டாடான்னு கவின் வச்சு பிளாக் பஸ்டர் கொடுத்த டேரக்டர் தான் கணேஷ் கே பாபு. ஸோ இவருடைய அடுத்த படம் வந்து ஜெயம் வச்சு 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 நடக்க போகிறதா பேச்சுவார்த்தை போட்டுருப்போ திடீர்னு ஒரு டைட்டில் கிளிம்ஸ் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுதான் கராத்தே பாபுன்னு. ஸோ டைட்டில் மட்டும் இல்லாமல் கிளிம்ஸும் தாறுமாறு இருந்துச்சு. ஆடியன்ஸ் மத்தியில் வேறு லெவல் ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த படம் எப்படா ரிலீஸ் ஆகும், எப்படா போய் பார்க்கலான்ற அளவுக்கு இந்த படத்தை கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணிச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த படத்துலேருந்து அஃபிஷியலாக டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முழுக்க ஒரு பொலிட்டீஷியனுக்கு மையமாக வச்சு வைக்கப்பட்ட ஒரு கதை. நம்ம ஹீரோ ஆர்கே நகரில் எம்எல்ஏ இருக்காரு. ஸோ அந்த இடத்துல பை எலெக்ஷனும் வருது. அங்கே நம்ம ஹீரோ என்னென்ன ரகலை எல்லாம் பண்ணுறாரு, அவருக்கு ஃபேமிலிக்கும் நடக்கிற விஷயங்கள் மட்டும் இல்லாமல் ஆக்ஷனும் மற்றும் பொலிட்டிக்கலும் கலந்து எடுத்திருக்க படம் தான் கராத்தே பாபு. ஸோ ஒரு ரவுடி அரசியல்வாதி ஆகிறான். அந்த அரசியல்வாதி கிட்ட போயிட்டு சில ரவுடிக்கு போய் சண்டை போட்டா, அந்த ரவுடி அரசியல்வாதி கிட்ட இருந்து அரசியலை வச்சுக்கிட்டு ரவுடித்தனம் எப்படி பண்றான்றதான் படத்தோடைய கதையா இருக்கு போல. டீசர் சூப்பரா இருக்கு. நீங்க இந்த டீசரை பார்த்துருந்தீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த படத்துக்கு நீங்க எவ்வளவு அளவுக்கு ஈகலா வெயிட் பண்றீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்க. சப்போஸ் இந்த படம் ஒரு ஹிட் ஆச்சுன்னா ஜெயம் ரவி பயங்கரமான கம்பேக். ஸோ இப்பெல்லாம் சீனியர் ஹீரோஸ்லாம் நிறைய பேர் வந்து கம்பேக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில டைப் 2 கேட்டகரியில் இருக்கிற ஜெயம் ரவி ஒரு கம்பேக் கொடுப்பாரு இல்லைன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.